வணக்கம். ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆசியுடன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்றும் நலமுடன் வாழ்க பல்லாண்டு என இறைவனை கேட்டுக்கொண்டு உங்களுடன் பேசுவதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைய சிறப்பு, இந்த தமிழ் வருடம் ஸ்ரீ பராபவ வருடம் ஆரம்பிச்சிருக்கு. இதுல நம்ம கடமையும் கண்ணியமும் கொண்ட கடகராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்கு என்பதை பத்தி தான் இப்ப நம்ம பேச போறோம். ரொம்பவும் அதிர்ஷ்டசாலிகளே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு நமது ராசிக்கு வைகாசி 18 ஜூன் 1 குரு பெயர்ச்சி ஆகும்போது மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு வந்து அமர போறாரு. இந்த குரு ஒவ்வொரு ராசியில ஒவ்வொரு விதமாக தனித்துவம் கொடுக்கும். அந்த ஒவ்வொரு விதத்திலையும் தனித்துவம், நட்பு, நீச்சன், ஆட்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு கட்டத்துல இருக்கும். ஆனா நம்ம கடக ராசிக்கு மட்டும் இந்த குரு உச்சம் பெற்றிருப்பார். எதுலையுமே மேல் நோக்கி இருக்கணும் அப்படிங்கிற கடகராசிக்கு மட்டும் தனித்துவம் கொண்டது. எப்படி அப்படின்னு கேட்டா, சந்திரன் அப்படிங்கிறது ஒரு 12 ராசிகள் கொண்ட சந்திரன் போய் உட்காரும் போதுதான் ஒவ்வொரு ராசிக்கும் நட்சத்திரம் அப்படிங்கிறதே உருவாகும். அந்த 12 ராசியில இந்த வீட்டு அதிபதி கடகத்துக்கு ராசிக்குண்டான சந்திரன், அந்த கடகம் என்றாலே சந்திரன் வீடு. அந்த சந்திரன் வீடு என்பதால் அவங்களோட ஆட்சி வீடாக இருந்தால் அந்த இடத்தில் குருவும் சேர்ந்தால் குருச்சந்திர யோகம் என்று பெயர். அப்போ குருச்சந்திர பெயர் அப்படிங்கும்போது வேற ஒவ்வொரு ராசியிலையும் சந்திரன் 3 நாள், அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் போய் உட்காரும் போது ஒவ்வொரு ராசியிலையும் 2 நாள் எப்படியும் இருக்கும். அந்த 2 நாள் இருக்கும்போது 3 நட்சத்திரங்கள் பொருந்தும். ஒவ்வொரு ராசியிலையும் 3 நட்சத்திரங்கள் பொருந்தி உட்காரும். அப்ப வந்து எல்லா இடத்துலயும் சந்திரன் போய் உட்காருவாரு. சந்திரன் வீட்டுல அந்த வைராகியம், மனசு, அசால்ட் தைரியம், கிரிமினலாக யோசிக்கக்கூடிய, நீதிபதியாக இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் எப்பயுமே வெட்டு 1 துண்டு 2 தான் இருப்பாங்க. அந்த வார்த்தை ஜாலம் அவங்க கிட்ட ரொம்ப நம்ம கத்துக்கணும். அந்த அளவுக்கு தெளிவா வார்த்தையில ஒரு வார்த்தை தவறுனாலும் நீதிபதியாட்டம் பாயிண்ட் போட்டு பேசுறவங்க இந்த கடகராசிக்காரங்க. அந்த வீட்டு அதிபதி எல்லா 12 ராசியையும் அலசி ஆராய்ச்சிட்டு வரக்கூடிய சந்திரன் இந்த கடக ராசியில குருவோட சேரும்போது சொல்லவே தேவையில்லை. சந்திரன்ங்கிறது மனசு, உடல், எண்ணம். அது போய் குருவோட சேரும்போது அந்த குருவுக்கு உண்டான உச்சத்தன்மை அடைகிறாரு. அப்ப அந்த சந்திரன் வீட்டுல குரு ஒரு உச்சத்தன்மையோட குரு உபதேசம்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் தெளிவா இருக்கும். தந்திரமா குடும்பத்தை கொண்டு போவாங்க. குடும்பத்துல எவ்வளவு கஷ்டம் இருந்தாலுமே அத ஒரு பிரச்சனையா எடுத்துக்க மாட்டாங்க. கடகராசிக்காரர்கள் ஒரு பிரச்சனையா எடுத்துக்காம வீட்டுல போட்டு குழப்பி, நம்மளும் குழப்பி, குடும்பத்துல அவங்களையும் குழப்பி கஷ்டப்படுத்தாம ஒரு தந்திரமாக அவங்களே சுயமா யோசிச்சு இத பண்ணலாம், நல்லதுன்னா சொல்லி குடும்பத்துல சிரிக்கலாம். கஷ்டம் அண்ணும் போது நம்மளே அதை வந்து கரெக்ட் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னு தந்திரமாக கொண்டு போகக்கூடிய கடகராசி உங்களாட்டம் எந்த ராசியும் வராது. உங்க கூட இருக்கும் அந்த குணத்தன்மை எந்த ராசிக்குமே கிடைக்காது. அந்த அளவுக்கு சந்திரன் வீட்டில் இருக்கும் குரு அப்ப என்ன பண்ணும்? அந்த குருவும் சந்திரனும் சேர்ந்தால் ஒன்னும் பண்ணாது. ரொம்ப 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 அதிர்ஷ்டமாக அள்ளிக்கொள்ளதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி. ஒவ்வொரு ராசியிலையும் குரு உக்காந்தா நமக்கு பால், அது சரியில்லை. குரு பார்வைக்கு மட்டும்தான் பலம்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா சந்திரன் வீட்டு கடக ராசிக்கு மட்டும்
குரு உட்கார்ந்தால் பலம் அதிகமாக இருக்கும். இந்த ஆண்டு உங்களுக்கு எதிலையுமே தோத்து போகக்கூடிய சூழ்நிலை உருவாகாது. உச்சம் பெற்று, உச்சம் அப்படின்னா என்ன, உயர்வு, கம்பீரம். ஒரு இடத்துல ஒரு என்ன அப்படின்னு சொல்லணும்னா, ஒரு நாற்காலி உட்காரோம்னா அதுக்கு கூட அந்த இடத்துல உங்களுக்கு நாற்காலிக்கு கூட ஒரு மதிப்பு இருக்கணும். அந்த அப்பதான் நீங்க போய் உட்காருவீங்க. என்னமோ தானோ அப்படின்னு சொல்லி உட்கார மாட்டீங்க. சிம்மாசனம் கொண்டு வாழக்கூடிய யோகக்காரர்கள் நீங்க. அந்த யோகம் அப்படிங்கிறது சராவரியா இந்த ஆண்டு வரப்போகுது. சித்திரை முதல் பங்குனி வரை இந்த ஆண்டு சிறப்பாக அமையும். வாழ்க்கையில ஒவ்வொரு விதத்திலையும் நீங்க தோல்வி அடைந்தாலும் அந்த தோல்வியையும் ஒரு படிக்கட்டா எடுத்துக்கிட்டு தான் மேல 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 வந்துகிட்டு இருக்கீங்க. இப்ப இந்த ஆண்டு குரு நமக்கு சாதகமாக இருப்பதால் ஒவ்வொரு விஷயத்திலையும் தொழில் முன்னேற்றத்துக்கு உண்டான பாடுபடுவீங்க. அதிர்ஷ்டம் நம்மளை தேடி வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காம நீங்க ஒரு அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடியவர்களாக இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். ஒவ்வொரு சிறு துளி பெருவெள்ளம் என்பது போல் சிக்கனமாக இருந்தே சேமித்து இந்த ஆண்டு உற்சாகமாக வாழக்கூடியது. கணவன் மனைவி ஒத்துமை சிறப்பாகவே இந்த ஆண்டு இருக்கும். ஒத்துமை அப்படிங்கறத விட குடும்பத்துல 2 பேரும் இணைஞ்சு யோசிச்சு அதை சேமிப்பு எப்படி பண்ணணுங்கிறது உணர்ந்து ரசிச்சு ருசிச்சு வாழ்க்கை நடத்துவீங்க. குழந்தைகள், இந்த கடகராசி குழந்தைகள் இந்த ஆண்டு குரு அமர்ந்திருப்பதால் கல்வியில உற்சாகமாக படிப்பு நன்மையாகவே மார்க்கு நல்ல மார்க்கு எடுக்க அமையும். இந்த ஆண்டு சிறப்பாகவே படிப்பீங்க. விளையாட்டு போக்குல மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா விளையாட்டுல குழந்தைங்கள் விளையாடும் போது அதிக நேரம் எடுத்துக்காதீங்க. அதிக நேரம் எடுக்கும்போது ஏன்னா உஷ்ண சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரும். வயிற்றுப்போக்கு, அடிவயிறு, இந்த ஆண்களுக்கு குழந்தைங்க ஆண் குழந்தையாக இருந்தால் சிறுநீரகம் பாதிப்பு ஏற்படும், உஷ்ணம் அதிகமாகும். இதெல்லாம் பார்த்துக்கணும். பெண்களாக இருந்தால் அடிவயிறு ரொம்ப வலிக்கும். குழந்தைங்களை ரொம்ப ஈட்டான பொருள் தர வேண்டாம். இந்த ஆண்டு குளிர்ச்சியான பொருள் கொடுங்க. குழந்தைங்களுக்கு நல்லா உடல் ஆரோக்கியம் இருக்கும். வழிபாடு அப்படின்னு சொன்னா இந்த ஆண்டு ஸ்ரீ வாஞ்சியம் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அந்த போகும்போது அங்கு யமதர்மர், சித்திரகுப்தர் வழிபாடு, அவங்களுக்குன்னு ஒரு சன்னதி, அதாவது யமதர்ம ராஜாவும் சித்திரகுப்தரும் சேர்ந்து ஒரு சன்னதி இருக்கும். அங்க போய் அவங்களுக்கு நமது வயது ஏத்த விளக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் சிவன் பார்வதியை வணங்கிட்டு வந்தால் இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும். அதுவும் இப்ப வருகிற சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்தரை வணங்கினால் நம்மளுக்கு ஆயுள் கண்டகம் இருந்தாலுமே அதை தள்ளி போட்டுடுவாரு. சித்திரகுப்தர் நம்மள கண்டத்துல இருந்து தவிர்த்து நல்வழிப்படுத்துவாரு. இந்த ஆண்டு உங்களுக்கு அதிர்ஷ்ட யோகமாக வரக்கூடியதாக இருக்கு. நல்ல சீரும் சிறப்பமாக வாழ்ந்து நல்வழியில பெரியவங்க கிட்ட நல்ல ஆசீர்வாதம் வாங்குவீங்க. இந்த ஆண்டு நன்மையே நடக்கும், நல்லதே நடக்கும், நன்மை பிறக்கும்.